ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள், ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிகிரி நம்ம முடிச்சிருக்கணுமா இல்லை எப்படி சார்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான ஒரு டிகிரி தேவை கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாமா சார்? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் வந்துன்னா ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உள்ள வரீங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது, இது எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்களா? ஸோ அதுதான். ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ எதிர்காலத்தில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய ஆளுமை ஆகணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பிக்க கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரிங்களா? உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வணக்கம் சார். இந்த வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, இந்த இயர் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்ன்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக படிக்க வரவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மளுடைய யூடியூப் சேனல்லையுமே சரி, டெலிகிராம்லையுமே சரி, இந்த சோஷியல் மீடியா கம்யூனிட்டிலுமே சரி, நம்மளுடைய ஃப்ரெஷர்ஸாக வரக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஓவராலாக கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸாக வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஎன்பிஎஸ்சினா என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து அவங்க கிட்டே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4, இதுவும் இல்லாமல் குரூப் 7, குரூப் 8 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியில் தெரியுது எக்ஸாம்ஸ் என்னென்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஓகே. இப்போ குரூப் 1 பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. அடுத்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிமினரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். ஆல்சோ வந்து குரூப் 1 டெஸ்கிரிப்டிவ் டைப் தான். அடுத்து உங்களுக்கு குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமினேஷன் இருக்குது. அது என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கும், செகண்ட் ஒரு மெயின்ஸ் இருக்குது. அந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ டெஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. தென் குரூப் 4 எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிமினரி கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜாப் வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன். இதுவும் இல்லாமல் ரிமைனிங் நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது அதை பொறுத்தா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ப்ரிலிமினரி இருக்கும், ஒரு மெயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடியது. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்குலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகமும் மாணவர்களுக்கிடையே நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஓடிஆர்னு சொல்லிட்டு அந்த ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அகைன் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளிகேட் கிடையாது. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிகிரி நம்ம முடிச்சிருக்கணுமா இல்லை எப்படி சார்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான ஒரு டிகிரி தேவை கிடையாது. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டிகிரி எனி ஒன். சரிங்களா? நீங்கள் ஒரு BA ஹிஸ்ட்ரி, BA தமிழ் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு MBBS, அக்ரி இந்த மாதிரி எந்த கோர்ஸ் வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ எனி டிகிரி கேன் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது சில எக்ஸாமினேஷன் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியாலஜி முடித்தவங்க, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷரி முடித்தவங்க. சரிங்களா? ஸோ ஃபிஷரி டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கோர்ஸ், ஸோ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஸோ எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி சில கோர்சஸ் மட்டும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக் டிகிரி கேட்பாங்க. மற்றும் காமனாக எல்லாருமே எல்லா எக்ஸாமினேஷனும் இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ஸோ இது எல்லாருமே எழுதலாம். குரூப் 4 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th எலிஜிபிள் தான். ஸோ 10th முடிச்சு தான் போதும். இவன் வந்து டிகிரி முடிச்சவங்க தான் எல்லாம் எழுதுறாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th மட்டும் தான். இப்போ புதுசாக வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் வந்து எங்களுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் உள்ள வரவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ், எஸ்சிஆர்டி சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ், இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா புக்ஸும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இந்த சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சினாலே போதும். தென் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ படிக்க நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம துறையில் ஐஏஎஸ் அகாடமியில் போடக்கூடிய வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டினா என்ன, எஸ்சிஆர்டி புக்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து எல்லாரும் கேட்கல, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ்னா என்னன்றதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? எஸ்சிஆர்டி அப்படின்னாச்சா ஸோ தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஸோ 6 to 12th வரைக்கும், ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸ் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு சமச்சீர் புத்தகங்கள் ஓகேங்களா, தமிழ்நாடு பள்ளி சமச்சீர் புத்தகங்கள் இதுதான் நமக்கு தேவை. அதில் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், முக்கியமாக சோசியல் சயின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க இங்கிலீஷ். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் புக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ் வந்து 6 to 10 போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணாலே போதும், இது தாண்டி உங்களுக்கு எதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சார் இப்போ எஸ்சிஆர்டி புக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ இதை தாண்டி நம்ம வேற ஏதாவது புக்ஸ் வாங்கணுமா, இன்னும் என்னென்னலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சார்? ஸோ உங்களுக்கு குரூப் 4 பொறுத்தளவு எஸ்சிஆர்டி புக்ஸ் மோர் தென் எனஃப், அதை தாண்டி எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 பொறுத்தளவு, குரூப் 2 அண்ட் குரூப் 2 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பேஸ் ரொம்ப போகும். அதே மாதிரி தான் குரூப் 1மே. ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு லட்சுமியானந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் போதும். ஸோ அதுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ தென் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உள்ள வரீங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பிலிம்ஸ் ஆகட்டும், ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆகட்டும், நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வரக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பேஸாக தான் எடுக்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்லது. சார் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இவ்வளோ ஸ்கூல் புக்ஸையுமே எப்படி படிக்கிறது, அது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கும் சரிங்களா. பிகாஸ் வந்து முதல் டைம் நீங்கள் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 6th-லேருந்து 12th படிச்சதுன்னா வந்துருக்கீங்க ஓகேங்களா. ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் படிக்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை படிக்கும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த்தாக அதை வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் படிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணும் சரிங்களா. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய பார்டனாக தெரியாது, ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சார் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது, இது எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்களா. ஸோ அதுதான். ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா. பட் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ உடனே உங்களுக்கு எடுத்த உடனே உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியாது ஓகேங்களா. ஒரு 2-3 ரீடிங் போகணும். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. பேசிக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அந்த பேசிக்காக படிக்க உங்களுக்கு என்ன ஆகணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ சிலபஸை வச்சு நீங்கள் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ சில தேவையில்லாத லெசன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்க. ரெமினிங் மட்டும் எதுதான் சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா. ஸோ படிக்கும்போது ஒரு லெசன் படித்ததுக்கப்புறம் ஒரு டாபிக் படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ எது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா ஸோ அது அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் 6 to
அண்ட் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். ஒரு நோட்டில் உங்களுக்கு முடிஞ்சிடும். என்டையர் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோட்டில் ஒரு நோட் உங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் டயத்தில் சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 15 days மட்டும் தான் எக்ஸாமினேஷன் இருக்கு, இல்லை ஒரு 10 days இருக்கு. இந்த 10 daysல நீங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிவிஷன் பண்ண முடியாது. ஓகே, எல்லாத்தையும் நீங்க ரிவிஷன் முடியும். ஸோ அந்த 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்றது. சார் இப்போ நம்ம படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸும் படிக்கிறோம், நோட்ஸ் எடுத்தும் படிக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் படிக்கலாம்? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 8 hours படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அந்த ஃபீல்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு சரிங்களா? ஸோ ரெமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க இல்லை ஃபேமிலி வந்து குடும்ப தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 hours படித்தா போதும் சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்கும். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நல்ல கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த 4 மணி நேரத்தில் கரெக்டாக படிக்கணும். 8 மணி நேரம் படிச்சேன்னா அந்த 8 மணி நேரம் கரெக்டாக படிக்கணும். ஸோ இன்னைக்கு 8 மணி நேரம் படித்தேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே இல்லை, அடுத்த 3 நாள் கழிச்சு மறுபடியும் 8 மணி நேரம் படித்தேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து யாரெல்லாம் கரெக்டாக அந்த டைமை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸோ டைமிங் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணுன்றது விஷயம் கிடையாது. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours படிக்கலாம் சரிங்களா? அவ்வளோதான் படிக்க முடியும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 8 hours வந்து ப்ராப்பராக டெடிக்கேட்டடாக படிங்க. ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours, ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு 4 to 5 hours படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய டைமிங். சார் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷெட்யூல் இருக்கணும். ப்ராப்பராக நீங்கள் இனிஷியலாக எல்லா புக்ஸும் கவர் வந்து வாங்கி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கையில் இருக்கணும் அண்ட் PYQ இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரீங்க. ஸோ நீங்கள் சில இடத்துல டிவேட் ஆகி போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வாங்கலாம். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஷுவராக நீங்கள் வாங்கலாம். சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸோடு தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ செல்ஃபாக படித்து இந்த TNPSC எக்ஸாம்ஸை நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா? இப்போது நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years 4 years 5 years இப்படி ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு டெஸ்ட் பேட்ச் போறீங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏன் போடுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னா ஒரு 3 மாதம் டூரேஷன் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மாதம் டூரேஷனில் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணுறது அப்படின்னா உங்களால் இண்டிவிஜுவலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து கிளாஸஸ் பொறுத்தளவு ஸோ அந்த 3 monthsல எல்லா விதமான டாப்பிக்கும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபாக படிக்க முடியாது கிடையாது. ஸோ கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா? சார் இப்போ TNPSCல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாமா சார்? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் வந்து அந்த எக்ஸாம் போய் நீங்கள் எல்லா எக்ஸாமினேஷனும் போய் எழுதணும் சரிங்களா? ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணணும், போய் எழுதணும். ஆனால் உங்களுடைய டார்கெட் ஒரு எக்ஸாம் கரெக்டாக இருக்கும். ஸோ Group 4னா Group 4, Group 2னா Group 2, Group 1னா Group 1. பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ Group 1 வந்திருக்கு. ஸோ Group 1 படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்து Group 4 வரும். ஸோ அதை உடனே இதுலேருந்து நீங்கள் டைவர்ட் ஆகி அங்கே போயிடுவீங்க. அடுத்து Group 2 வரும், அதுலேருந்து டைவர்ட் ஆகி அங்கே போயிடுவீங்க சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ராப்பராக உங்களால் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க, போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ஒவ்வொரு எக்ஸாமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா? ஸோ இம்மிடியட்டாக உடனே கிளியர் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது அதை மட்டுமே நோக்கமாக இருக்கும்போது அதில் எந்த விதமும் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபோக்கஸ் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ Group 1 Group 2ல பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 2 எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா இல்லை மெயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டுக்குள்ள வரும்போது ஸோ 2 எக்ஸாமும் சேர்த்து படிச்சது தப்பு கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் படிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் படிங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் படிக்கிறீங்களோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிமினரிக்கு சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிமினரி மட்டும் படிச்சீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இனிஷியலாக நீங்கள் ஏன்னா ஃப்ரம் பிகினர்
நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 தான். ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போத்துல நீங்கள் பிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம். ஸோ அதனால் ரெண்டும் சேர்த்தே படிங்க, தப்பு கிடையாது. சார் இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் படித்தா இந்த எக்ஸாம்ஸை நாங்கள் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க சார். ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள், ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைகள் ஸ்கூல் கமிச்சிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு கமிச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் படித்து பாஸ் பண்ண நிறைய பேர் குடும்ப தலைவிகள் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா அவங்களோட டைம் கொஞ்சம் எடுக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாருமே ஒரு 8 hours படிக்கிறாங்க, 10 hours படிக்கிறாங்கன்னா ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்காது, பிகாஸ் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 4 to 5 hours நீங்கள் படிக்கிறீங்க, அந்த 4 to 5 hours வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ப்ராப்பராக நீங்கள் படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் உங்களை மாதிரி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஓகேங்களா? சார் இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க சார்? ஸோ டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஓவரால் பிலிமினரி படத்தில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு குரூப் 1 பார்க்கும்போது ஸோ 200க்கு 175 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும். ஸோ 25 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இருக்கும். அந்த ஜிஎஸ்ன்ற பார்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் மாடர்ன் இந்தியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு சொசைட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ குரூப் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 100 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ரெமைனிங் 100ல் 25 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும், ரெமைனிங் 75 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். குரூப் 4 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஜென்ரல் தமிழ் அண்டு 100 வந்து பார்த்தீங்கன்னா அதில் 75 ஜிஎஸ், 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை ஈஸி பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை, சரிங்களா? ஸோ அகாடமியை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னா ஸோ வாஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதான் எங்களுடைய ஒர்க், சரிங்களா? ஸோ அப்போ வரக்கூடிய ஜூன் 1st வீக்கில் நம்ம குரூப் 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மூலயமா ஃப்ரெஷர்ஸாக வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ஸோ புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெல்கம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு நல்ல ஃபீல்டு. ஸோ எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ மரியாதை இருக்குன்ற சமூகத்தில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ எதிர்காலத்தில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய ஆளுமை ஆகணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பிக்க கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த துளிர் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நம்மளுடைய டீம் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் சக்ஸஸ் பண்ணணும், அதுதான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.